அதுபோல் ஒரு ஃபீல். அப்படி தட்டினோன்னா அப்படி என்னடாப்பா கரடு முரடியில் எங்கே தட்டினாலும் சும்மா டச் ஆகுது. நமக்கு பழக்கம் இல்லை ஐவோச். ஆனால் அக்கா விடையில் அக்கா வந்து கனடாவிலேருந்து ஜனனி அக்கான்னு சொல்லக்கூடிய 5 போராளிகள் 5 போராளிகளோட பொடி பார்க்க கிடைக்கல. ஓ அவற்ற பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள்? ஒரு மகன் இருக்கு, ஒரு மகள். அப்படி சொல்கிற ஆக்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் தான் எங்களை கள்ளனாக்குறீங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அதோட எங்களை ரங்கங்குடியிருப்புக்கு நீங்கள் வந்தது பெரிய ஒரு உதவி உண்டு. என்னென்னா சரியான மக்களுக்கு நல்ல உதவி செய்து நல்ல ஒரு பாராட்டு. எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாட்டோட அழகாக வந்து ஆரம்பிப்போம். என்ன பாட்டு படிக்கலாம்? செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காற்றுக்கும் எம்பாட்டுன்னா சந்தோஷந்தான். எம்மாமன் பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு எம்பாட்டுன்னா சந்தோஷந்தான். அம்மாடியோ கொலுசு சத்தம் ஆதாரமா நெஞ்சில் நிற்கும். அழகே உன் பேர் சொன்னா கவிதை கொட்டும். செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காற்றுக்கும் எம்பாட்டுன்னா சந்தோஷந்தான். மனசெல்லாம் மாக்கோளம் நீ போட்ட பூக்கோளம் மழை தண்ணி பட்டாலும் அழியாதம்மா. நாளெல்லாம் என் கூட நீ பேசி சிரிச்சாலே அதுபோல சுகமேதும் கிடையாதம்மா. கண்ணாடியும் மோகத்தை கண்ணாடியா பாக்குங்கண்ணு. எம்பாட்டு சொல்லாதத தென்றல் சொல்லும். என் உசுரோட ஓம் பேச்சு ஒளியா மின்னும். செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காற்றுக்கும் எம்பாட்டுன்னா சந்தோஷந்தான். ரைட். இன்றைய தினம் என்னென்ன உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். முத்து இந்திரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து 7ஆம் ஆண்டு நினைவு தினம். இன்றைய தினம் வந்து முத்து இந்திரன் என்று சொல்லக்கூடியவர் இன்றைய தினம் 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 13ஆம் தேதி 2024. இன்றைய தினம் வந்து முத்து இந்திரன் என்று சொல்லக்கூடியவருடைய 7ஆம் ஆண்டு நினைவு தினம். வழங்குபவர்கள், அந்த உதவியை வந்து வழங்குபவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் பாரிஸில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி நான் வழக்கமாக சொல்கிறதான், ஒரு நாளைக்கு 2 உதவிகளை வந்து பார்த்தபடியே வழங்குறது. அப்போ அதில் முன்னு கொண்டு வரும், அடுத்தது அப்படியே தொடர்ச்சியாக வரும். வீடியோவை வந்து கடைசி மட்டும் பாருங்கள். அடுத்தது யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா +47. இது எந்த நாடு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். டென்மார்க் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து ஜனா மற்றும் குவேந்திரன் வந்து இணைந்து ஒரு தொகை பணத்தை வந்து தந்திருந்தார்கள். இங்கே உள்ள எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து உதவியை வழங்குங்கன்னு சொல்லி அதில் இருந்து ஒரு பகுதி உதவி செய்துட்டேன். அடுத்த உதவியை வந்து இன்றைய தினம் வழங்க போகிறோம். அதுதான் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில நான் சொல்லியிருப்பேன், எனக்கு எதிரியல் வந்து இருக்கணும். நிறைய பேர் செய்து பார்க்கினோம், தலகலான்னு பார்க்கினோம், எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றத வந்து உறுதியாக வந்து சொல்லி கொண்டு போகிறேன். என்னுடைய வேலை திட்டத்தில் வந்து நான் சரியாக வந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதால் வந்து யாருக்கும் எந்த கட்டத்திலையும் அடிபணிகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ தயாராக இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, என்னென்ன செய்கிறீங்க அப்படின்றது வந்து எல்லாத்தையும் சிம்பிளாக பார்க்குறேன். இதை நீங்கள் வேறு யாக்கள்கிட்ட ட்ரை பண்ணலாம், என்னட்ட வந்து ட்ரை பண்ணலாது. என்ன வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன வந்து விழுத்தோணும் இல்லை இவரை கவுக்கோணும்னு சொல்லி யோசிச்சிருந்தா அந்த ஸ்டேஜை நீங்கள் விட்டுட்டீங்க, கடந்துட்டீங்க. நான் ஆரம்பத்தில் வரையக்குள்ளே நீங்கள் வந்து அதை முயற்சி எடுத்துருந்தீங்கன்னா வெற்றி கண்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் எதுவுமே செய்து கொள்ள முடியாத ஒரு நிலப்பாடு உங்களுக்கு வந்து அட்வைஸாக தான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களோட மல்லு கட்டி கொண்டு நிற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து கதைச்சி இவர் அப்படி கதைக்கிறார், அவர் அப்படி என்னோட அவர் கதைச்சார், இவர் கதைச்சாருன்னு உங்களை பற்றி கதைக்கிறது நீங்கள் அவ்வளோ பெரிய ஆக்களும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதில்ல நீங்கள் யார் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியும், சிம்பிளாகவே வந்து தெரியும் நீங்கள் யார் அவர் என்ன மாதிரின்றது. நீங்கள் எழுதுகிற தகவல்களை நீங்கள் பரப்புகிற தகவல்களையும் படிக்கிறவன் முட்டாளாக இருப்பான். அதாவது படித்து அந்த தகவலை நம்புகிறவன் வந்து கடும் முட்டாளாக இருப்பான். ஒரு சரியான அறிவு படைத்தவன்னு சொன்னால் முதல் ஆதாரம் கேட்பான். நீ இதை எங்கே என்ன மாதிரி அப்படின்னு ஆதாரத்தோட எந்த ஒரு நியூஸை நீங்கள் வலைதளங்களில் படித்தாலும் முதல் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது வந்து இது ஆதாரபூர்வமாக இருக்கா. யாரை பற்றி வேணுமென்னாலும், யார் வேணுமென்னாலும், எப்படி வேணுமென்னாலும் டைப் பண்ணி எழுதி போஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். அதை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறீங்க தானே? அப்போ நீங்கள் எப்போவுமே எங்கே நியூஸ் படித்தாலும் முதல் இதுக்கு ஆதாரம் இருக்கா, இது வார்த்தைகள் வழியாக வந்து யார் வேணுமென்னாலும் யாரை வேணுமென்னாலும்
விமர்சித்து எழுதிட்டு போகலாம். அதில் உங்களோட பேரை போட்டால் கூட நீங்கள் வாசித்து பார்க்கலாம், உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கிற மாதிரி. அப்போ இந்த நியூஸ் அடிக்கிற தம்பியாக்கள், எழுதுகிற தம்பியாக்கள் எல்லாருமே வந்து எப்போவுமே எதை சொன்னால் நீங்கள் ஒரு தடவை சொல்லி, 2வது தடவை சொல்லி, 3வது தடவை சொல்லி அந்த ஆதாரம் இல்லாமல் காய்ச்சி வந்தீங்கன்னா உங்களையும் பார்க்குறவன் சிரிப்பு காமெடியாக எடுக்க வலிக்கிட்டுருவான். அப்போ எப்போவுமே ஆதாரத்தோட கதைச்சு பழகணும். அதே நேரம் நான் பிழை இல்லை. இப்போ நீங்கள் வந்து நான் முந்தி வந்து யோசித்து கவலைப்படுவேன், என்னென்னு கவலைப்படுவேன்னு சொன்னால் என்னடா நான் பெரிய பெரிய ஆக்கள் அவங்களையெல்லாம் பற்றி ஒருத்தன் கடுப்பாய் அப்படி எழுதுவான் இப்படி எழுதுவான் விமர்சிப்பாங்க, அது செய்வாங்க இது செய்வாங்க. அப்போ நம்ம சரியாக இருக்கிறோமோ, என்னடா நம்மளை ஒருத்தரும் கண்டுகொள்கிறாங்க இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் பிறகுதான் எனக்கு ஒரு கட்டத்தில் விளங்கிச்சுது, நான் அந்த நேரம் வளரையில. இப்போ நான் வளர்ந்துருக்கிறேன், நான் ஒரு நல்ல ஒரு வளர்ந்து டாப் லெவலில் இருக்கிறேன் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தி கொண்டேன். எனக்கு உருவாகி இருக்கிற அந்த எதிர்ப்பு எப்படி எல்லாரும் மினக்கட்டு எங்களுக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெரிய பந்தி எழுதுறதுக்கு ஒருத்தனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னா நம்ம வளர்ந்துருக்கிறோம் என்றது என்ற வளர்ச்சியை நான் உறுதி. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவை பார்க்குற இளைஞர்கள் யுவதிகள் கூட நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் வளரையில் ஆட்ட கண்ணுக்குள்ளையும் நீங்கள் குத்தையில் அப்படின்றது வந்து உங்களுக்கு எதிர்ப்பு கடுமையாக கிளம்புதுன்னு சொன்னால் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் டாப் லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்றத வந்து உறுதி செய்து கொள்ளலாம். அதை எப்படி உறுதி செய்து கொள்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு வர்ற எதிர்ப்பின் அடிப்படையில் தான் அதை வந்து நாங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும். எதிர்ப்பே இல்லாமல் இப்போ சாதாரண மனுஷன் ஒரு நார்மலாக வந்துருக்கிறான்னா அவனை யாரும் எதிர்க்க மாட்டாங்க, அதுவும் கதைக்க மாட்டாங்க. யாரை கதைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கே நாங்கள் கண்ணுக்காக குத்துற மாதிரி செயல்பட வலிக்கிறோமோ அப்போ வந்து கதைப்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை சொல்ல மறந்துட்டேன் நான். இங்கே ஐவோச்சுண்டு எனக்கு வந்து என்னண்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த செயின் மணி குழுவல் இதுகளெல்லாம் கட்டிட்டு தெரிஞ்சேன்னா அதில் போனது ரெக்டரில் போன மாதிரியும் இதில் வந்து போய்க்க இந்த கலர் அந்த சாஃப்டான வாகனத்தில் போய்க்கல அப்படி இருக்கும் ஸ்மூத்னஸ், அதுபோல் ஒரு ஃபீல். அப்படி தட்டினோன்னா அப்படி என்னடாப்பா கரடு முரடியில் எங்கே தட்டினாலும் சும்மா டச் ஆகுது. நமக்கு பழக்கம் இல்லை ஐவோச். ஆனால் அக்கா விடையில் அக்கா வந்து கனடாவிலேருந்து ஜனனி அக்கான்னு சொல்லக்கூடியவா வந்தவா என்னில் வந்து ஒரு பெரிய அக்கறை வச்சுருக்கிற ஒரு அக்கா. அவருடைய கணவர் சிறியன்னு சொல்லக்கூடியவர் இங்கே வரைக்குள்ளே கொடுத்து விட்டுருந்தா. எனக்கு வந்து இந்த அழகாக இந்த ஓச்சை வந்து வேண்டி கொடுத்துருந்தா எனக்கு தேவையுடைய ஓச்சண்டு தம்பி கட்டி கொண்டு தெரியட்டும்னு சொல்லி அவள் சொல்லுவாள், எனக்கு சகோதரங்கள் இல்லை, நீ தாண்டா என் தம்பி என்று சொல்லி. அதே மாதிரி அவள் சொல்லுவாள், தம்பி நீ உனக்கு உண்ட குடும்பத்துக்கு தேவையானதை ஏதாவது ஒன்றுக்கும் முயற்சி செய், நான் அதுக்கு இறங்கி முழு ஹெல்ப் உனக்கு பண்ணுறேன், நீ அதுக்கு முதல் முயற்சி செய், ஏதாவது ஒன்றை செய் பெருசா அப்படின்னு சொல்லி நான் நம்ம வந்துட்டோம் இந்த வேலை திட்டத்துக்குள்ளே. நம்மளால் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆரம்பத்தில் உதவி ஆரம்பிக்கிற கால பகுதியில் வந்து பார்த்தா ஒரு 2-3 பேருக்கு உதவியை வழங்கியிருப்பேன். ரோட்டில் போய்க்க உதவி பெற்றாக்கள் 2-3 பேர் போயக்குள்ளே ஓகே என்ற மாதிரி இருந்தது. இப்போ 2 வருஷத்துக்கிட்ட கடந்து வந்துட்டோம், 2 வருஷத்துக்கு மேலே. அப்போ இப்போ வந்து பார்க்கக்குள்ள ரோட்டில் போனாலே நம்ம வழங்கின உதவிகள் வந்து நிறைய அப்படியே அங்கங்கே இருக்க மனசுக்கு ஒரு ஆனந்தம் இன்னும் வெறியாகுது. இன்னும் நிறைய பண்ணணுமெண்டா. அப்படி பண்ணி கொண்டு போய்க்குள்ள தான் பொடியல் கடுப்பாகிறாங்க. சின்ன பொடியல் நீங்கள் என்ன வந்து டார்கெட் பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து வடிவாக புரிஞ்சு கொள்ளணும். எப்போவுமே நீங்கள் ஒரு வளர்ந்து கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வளர்ந்து கொண்டு போய்க்குள்ள உங்களுக்கு கீழே உள்ளவன் தான் உங்களுக்கு குழம்புவான், உங்களுக்கு கீழே உள்ளவன் தான் உங்களோட குழம்புவான், உங்களுக்கு மேலே உள்ளவன் உங்களை வந்து ஒரு காலம் குழம்ப மாட்டான். அவன் மேலே உள்ளவனை பார்த்து கொண்டு இருப்பான், அவனுக்கு மேலே உள்ளவனை பார்த்து அவனுக்கு என்னடா செய்யலாம்னு தான் பார்த்து கொண்டு அப்படியே திரிவாங்க கீழே இருந்து. இந்த புறம் பேசுகிறது இதாக கதைக்கிறது மற்றவனுக்கு இது செய்யணும்னு நினைக்கிறது எப்போவுமே ஆறாக்கள்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிறார்கள் கீழே இருக்கிறார்கள் தான் இந்த மாதிரி முயற்சிகளை வந்து எடுப்பினோம். அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, டக்குன்னு திரும்பி பார்த்து கீழே உள்ள படியலோட டார்கெட் பண்ணி அவங்களோட போட்டியோட வலிக்கிட்ட மாட்டோம், நாங்களும் அவங்களோட லெவலுக்கு போயிடுவோம். அப்போ நாங்கள் உண்மையாகவே இலக்கு வைக்கக்குள்ள எங்களோட வாழ்க்கையில் ஒரு கோல் இலட்சியம்னு சொல்லி வைக்க அது எங்கே வைக்கணும்னா உயர வைக்கணும். எங்களை விட பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஆளோட நாங்கள் போட்டி போட்டாலும் அவருக்கு ஈக்குவலாக வரணும்னு சொல்லி நினைச்சா தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுவே நம்ம சின்ன பொடியல்கிட்ட டார்கெட் வச்சுட்டோம்னா அவங்கள இடத்துல தான் நம்ம போய் அப்புறம் அவங்கள மாதிரி தான் தெரிய வேண்டி வரும். அப்போ அதைத்தான் நான் வந்து சொல்லிக்கொள்கிறது. இந்த வாழ்க்கை அனுபவமாக வந்து உங்களுக்கு வந்து பயந்துருக்கிறேன். நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற எதிரிகள்கிட்ட கணக்கு. அதே நேரம் நீங்கள் எப்போவுமே எதிரிகள் கீழே இருந்து எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க வந்து தாக்குதல் நடத்திக்கலாம், அவங்கள வந்து கண்டுகொள்ளக்கூடாது. எப்போவுமே எங்களோட இலக்கு வந்து எப்போ இருக்கணுமெண்டா உயர இருக்கணும். எங்களை வாழ்க்கையில் தூண்டி விடுறதில் பெரிய பங்கு யாருக்கு இருக்குமென்னு சொன்னால் இந்த எதிர்ப்பு இவங்க இல்லாட்டி யாருமே வளர முடியாது, யாரும் எந்த ஒரு கட்டத்துக்கும் வளர்ந்தும் இருக்க மாட்டாங்க. எதிரி என்றது கட்டாயம் தேவையானது. கடவுளுக்கு தெரிஞ்சு தான் இங்கே இந்த உலகத்தில் 2 ஆற்றலை படைச்சிருக்கிறான். ஒன்று நல்ல சக்தி, பாதி அளவு நல்ல சக்தி,
பாதி அளவு கெட்ட சக்தி. கருப்பு வெள்ளை இப்படி 2 இணைஞ்சு தான் இந்த பூமியை ரன் பண்ணி கொண்டிருக்கு. இந்த பூமி ரன் ஆகிறதுக்கு காரணம் இந்த இதில் ஃபுல்லாகவே வெள்ளையாக இருந்துட்டால் இந்த வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. அப்போ 2ம் இருந்தால் தான் ஒன்றை தூண்டைக்குள்ள அடுத்தது டப்புக்கு வரும். அப்போ நமக்கு என்ன தேவைன்றது இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்த அடையணும், எப்படி எதெல்லாம் வெற்றின்றது எங்களுக்கு தெரியாது. எவன் ஒருத்தன் எங்கள்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறானோ அந்த இடத்த அடைஞ்சு காட்டைக்குள்ளே அதில் இருக்கிற போதை இருக்குது, அது வேறு லெவல். அப்போ எப்போவுமே எதிரி எங்களுக்கு தேவையான உண்டு, அதை அழிக்கப்படக்கூடாது, அப்படியே இருக்கணும். அவங்களாம் எங்களை தூண்டி டொப்புக்கு கொண்டுறதுல பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னு சொன்னால் அவைகளுக்கு தான் இருக்குது. வேறு என்ன இதை பற்றி கதைக்கிறேன்டா கதைச்சி கொண்டே போகலாம். எனக்கு ஒருத்தன் செயல்படுறான் நடக்கிறான் கதைக்கிறான்டா இவன் ஏன் இப்படி செயல்படுறான்ற ஒரு கேள்வி வரும். என்னத்துக்கு இவனுக்கு பின்னால் உள்ள காரணம் என்னென்னா வடிவாக யோசிக்கிற ஆற்றல் இருக்குது. யோசிக்கிறதுல திறன் குறைஞ்சவன் தான் சில இடங்களுக்கு எமோஷன்ஸ் ஆகுவான், குழம்புவான். அப்போ நமக்கு அந்த ஒரு கட்டமைப்பு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லிக்கொள்கிறேன்னு சொன்னால் கற்றுக்குட்டியல் என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆரம்பத்திலிருந்து எனக்கு ஆதரவளித்து என்னோட பயணித்து கொண்டிருக்கிற உறவுகள், என்னோட உதவி செய்த உறவுகள் இருக்கணும். அதே மாதிரி என்னிட்ட உதவி பெற்ற உறவுகளும் இருக்கணும். இந்த 2 உறவுகளுக்கும் நான் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இன்று வரைக்கும் செயல்பட்டிருக்கிறேன். அதால் எந்த சிலுசிலுப்புக்கும் அதாவது எந்த கலகலப்புக்கும் இது செய்ய மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய உதவிகள் அனைத்துலேயுமே யாரால் எவரால் எந்த இடத்துல இருந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற முழு விவரம் கொடுக்காம இதுவரைக்கும் யாருக்கும் பெயர் குறிப்பிடாத நபரால் வழங்கப்பட்ட உதவி என்று யாருக்கும் எங்கேயும் வழங்கினதும் இல்லை. எல்லா இடங்கள்லையும் வழங்கப்பட்ட உதவிகளில் பார்த்திங்கன்னா முழுமையான பெயர் விவரம் கொடுக்கப்பட்டிருக்கும். சில உறவுகள் சொல்லிவினோம், தம்பி என் பேர் சொல்கிறதில் விருப்பம் இல்லை, எனக்கு பேர் தேவையில்லை, நீ கொண்டே கூடாண்டு. அப்படி சொல்கிற ஆக்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் தான் எங்களை கள்ளனாக்குறீங்க. காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் பேர் குறிப்பிடாமல் ஒரு பேர் குறிப்பிடாத உறவால் வழங்கப்பட்ட உதவி என்று ஒரு ஆளுக்கு கொண்டே ஒரு பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் அந்த பேர் குறிப்பிடாதன்னு சொன்ன அனைவருக்குமே அனுப்பி போட்டு கமெண்ட் இருந்துருவோம். அது உங்களோட பணத்தை தான் அங்கே கொடுத்துருக்கு, அவர் கேட்டால் அது உங்களோட பணத்தை தான் கொடுத்துருக்கு. அந்த விளையாட்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவுகளை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவையில் தர விரும்பாட்டியும் வலுக்கட்டாயமாக ஃபோன் நம்பர் கொடுக்குறதே அதை விரும்புகிறேன். அவர் ஒரு பேரை சொல்லி இந்த பேர் எந்த இடத்துல இருந்து வழங்கப்பட்டது என்ற முழு விவரத்தோடு தான் கொடுத்துருப்பேன். வாங்க உதவிக்குள்ளே போகலாம். இன்றைய தினமும் நாங்கள் வழக்கமாக செய்கிறது போலத்தான் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அமரர் முத்து இரத்தினம் என்று சொல்லக்கூடியவருடைய 7வது ஆண்டு நினைவு. இந்த 7வது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் பிரான்ஸில் பரிஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும். அந்த மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் இணைந்து 100 பேருக்கு சாப்பாடு, அழகான சமைத்த சைவ உணவை வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே நாங்கள் 100 பேருக்கு அப்படின்னு சொன்னால் 150 பேருக்கு எஸ்டிமேட் பண்ணி தான் சமைக்கிறது. காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே வர்ற உறவுகள் அதை வீட்டுக்கும் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கு 150 பேருக்கான அழகான சமைத்த சைவ உணவை இன்றைய தினம் எங்களுடைய அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இலவச கல்வி நிலையம் ரங்கன் குடியிருப்பு பகுதியில் இயங்கி கொண்டிருக்குது. அந்த கல்வி நிலையத்தில் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அங்கே உள்ள மக்கள்கிட்டயே பொருட்களை வேண்டி கொடுக்க அங்கே உள்ள உறவுகள் அனைவரும் இணைந்து ஒரு 4-5 பேர் இணைந்து இந்த சமையல் அழகாக உருவாக்கி இருந்தார்கள். அதுக்கு ஒரு மெயினாக ஒரு அக்கா செயல்பட்டிருந்தா, மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பாக இருந்து அழகான ஒரு சமைத்த சைவ உணவை தயார் செய்திருந்தார்கள். அதை இன்றைய தினம் முத்து இரத்தினம் அவர்களுடைய இந்த 7வது ஆண்டு நினைவில் வழங்கியிருந்தாங்க. உண்மையிலேயே நம்மளோட வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கணும் அப்படின்றது சின்ன வயதிலிருந்து என்னுடைய ஆசை. ஏதாவது ஒன்று மக்களுக்கு செய்யணும், என்னத்தை செய்தாலும் யோசிப்பேன், என்ன செய்த அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்களே இந்த உலகம் அப்போ நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோசனமாக இருக்கணும், என்ன செய்யலாம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஆனால் ஆசைப்படுவேன். ஒரு காலத்தில் நான் உழைச்சி நல்லா ஏதாவது ஒரு விதத்தில் மக்களுக்கு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அது நான் என்ன விருப்பப்பட்டனோ அதை இன்றைக்கு செய்திருக்கிறேன். உலக காலத்துக்கு நிறைய உறவுகளுக்கு செய்திருக்கிறேன். அதால் எனக்கு ஒரு மன திருப்தி, மன நிம்மதி. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பிரயோசனம் இல்லாமல் வாழ்ந்து இறந்து போகையில் கொஞ்சம் பேருக்காவது பிரயோசனமாக வாழ்ந்திருக்கிறேன் என்ற மன திருப்தி எனக்கு இப்போ பூரணமாக இருக்கிறது. உண்மையிலேயே எண்ணம் போல் தான் வாழ்க்கை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. நிறைய உறவுகள் உங்களோட வாழ்க்கை பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே உங்களோட எண்ணத்தை கவனிங்க. சில பேருக்கு சில பேர் நல்லா இருக்கிறதுல விருப்பம் இருக்காது, எரிச்சல் வரும், மற்றவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு போன பொறாண்மை வரும். அப்படி நீங்கள் பொறாண்மை படைக்குள்ளே உங்களோட மனமானது
அந்த இயக்கத்தை தான் அதை என்னத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உங்களுக்கு ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் அவருக்கு நடக்க உங்களுக்கு அது பிடிக்காட்டி உங்களுக்கு அது கிடைக்காது. நீங்களும் ஒரு கஷ்டமான நிலைமையிலேயே இருப்பீங்க. ஆனால் அதோட ரகசியம் என்னென்னு கேட்டால் உங்களோட மனம். அதைத்தான் எங்களோட ஆக்கள் பெரியாக்கள் முதலே சொல்லிட்டாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அதுதான் உண்மையான வசனம். கடவுள் கும்பிட தேவையில்லை, உங்களோட எண்ணத்தை மட்டும் கவனிங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக வரலாம், நீங்கள் நினைச்சதெல்லாம் அடையலாம். அதே மாதிரி இன்றைய தினம் ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற ஒரு உறவு நீண்ட காலமாக உதவிகளை வந்து கேட்டுக்கொண்டிருந்தவங்க. இப்போ அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவர்களுடைய நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு அவர்களுக்கு இன்றைய தினம் வந்து ஒரு உதவியை வந்து வழங்கலாம். வாங்க உதவியை வந்து வழங்குவோம். அக்கா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? பேரின்ப நாயகி. பேரின்ப நாயகி மலர். 2 கூட்டு. பேரின்ப நாயகி மலர். இந்த முகவரி கல்மடு நகர் ரங்கன்குடி. இந்த முகவரி எந்த முகவரி அக்கா? கல்மடு நகர் ரங்கன் குடியிருப்பு. கல்மடு நகர் ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். அக்கா வந்து நீண்ட காலமாக என்னட்ட வந்து உதவின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஆரம்பத்தில் இருந்து இப்போ இவ்வளோ காலம் அக்கா வரும் 6 மாதத்துக்கு கூட வந்து அக்கா வந்து உதவி என்று சொல்லி கேட்குறா. இப்போ நானும் ஒவ்வொரு கட்டமாக இங்கே வந்து உதவி கேட்ட மக்களோட தொகை வந்து கூடுதலாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நாய் குலைச்சது. அப்போ நாய் குட்டி வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. அக்கா கொண்டே குட்டியை வெளியே விட்டுட்டு வந்தோடனே இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது நாய் வந்து குலைக்கிறது. என்ன கதையிலே அக்கா விட்டனாங்க? ரங்கன் குடியிருப்பு. ஓ, இந்த முகவரி வந்து ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அக்கா ஒரு 6 மாத கால பகுதியாக உதவின்னு சொல்லி கேட்டு கால் பண்ணியிருந்தவா. அதே மாதிரி இங்கே வர்ற நேரம் எல்லாம் கேட்டவா. சொல்லுங்கக்கா, நீங்களும் யார் இருக்கிறது இந்த இடத்துல எவ்வளோ காலமாக நீங்கள் இருக்கிறீங்க? 14 வருஷமாக ரங்கன்குடியிருப்பில் இருக்கிறோம். இந்த கிராமத்துக்கு வந்து 14 வருட காலமாக நீங்கள் இந்த ரங்கன்குடி இருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறா. இந்த வீடு நீங்கள் ஆரம்பத்தில் வந்த நேரம் போட்ட வீடு? ஓ, உங்களுக்கு திட்ட வீடு வேற இல்லை? திட்ட வீடு அத்திவாரம் போட்டு அத்திவாரம் அப்படியே கிடக்குது. அவை கட்டி தெரியல. அத்திவாரத்தோட நிற்குது. சஜித் திட்டம். ஓ, சஜித்திர திட்டம் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிலப்பாட்டில் தான் இருக்குது. அது வந்து முழுமையடையாத ஒரு நிலையில் இருக்க பார்க்கா. இந்த வீட்டில் தான் இப்போ 13 வருட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வெக்க இதெல்லாம் கடுமையாக இருக்குது. 4 குழந்தை புள்ளியல், சின்ன புள்ளியல் இருக்குது. கஷ்டமாக 4 புள்ளியல் இருக்குன்னா தகரங்கள் ஏதாவது பழுதடைஞ்சு தண்ணி மழை வர தண்ணி வீட்டுக்கு. அக்கா வீட்டை இருக்கா காட்டினீங்களா? வீடெல்லாம் ஒழுகுது. அந்த வீட்டையும் இருக்கா வடிவாக வந்து காட்டுங்க. அக்கா வந்து அதையும் வந்து நீண்ட காலமாக வந்து சொல்லி கொண்டு வந்தால் தன் வீட்டு எந்த நிலப்பாட்டை வந்து ஒரு கண்ணீரை வந்து பாருங்கள், உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுங்கக்கா. இப்போ நீங்களும் யார் வீட்டில் இருக்கிறது? நானும் 2 பிள்ளைகளும் கணவர். அக்காட 2 பிள்ளைகள் ஹாஸ்டலில் படிக்கணும். ஓ, அக்காட வரலாறு பார்க்க நான் இந்த ரங்கன் குடியிருப்புன்ற இடத்துக்குள்ள வந்து நீண்ட காலமாக உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதில் அக்காட கணவர் முதல் கணவர் வந்து வீரச்சாவு. அதுக்கு பிறகு ஒரு முன்னாள் போராளியை வந்து திருமணம் செய்திருக்கிறார். அவரும் உடலில் வந்து பல பகுதிகளில் காயப்பட்டவர். அவர்கிட்ட காயத்தை வந்து நம்ம முதல்ல ஒரு கவரைக்குள்ளே ஷர்ட்டை கலட்டி காட்டியிருந்தார் எனக்கு, இங்கே பாருங்கன்னு சொல்லி. இப்போ அவரைத்தான் திருமணம் செய்து இந்த ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற. இப்போ அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அவரால் ஒரு வருமானமோ உழைப்போன்னு சொல்லி அக்காவுக்கு வந்து இல்லை. இப்போ இந்த பகுதியில் இருக்கிற ஆக்கள்கிட்டையும் வந்து விசாரிக்கல எனக்கு வந்து அவையில்கிட்ட கிடைச்ச தகவல். நீங்கள் என்ன வேலை திட்டத்துக்கு போய் கொண்டு? தோட்ட வேலைகளுக்கு, கூலி வேலைக்கு போகிறேன். ஓ, 800 ரூபா சம்பளம், 1000 ரூபா சம்பளத்துக்கு அக்கா ஒரு வீடுகளில் வேலை செய்து அதில் தான் நான் இப்போ இந்த தண்டை குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ அவருக்கு நிறைய வருத்தங்கள் வரும் பிரச்சனைன்னு சொல்லி எனக்கும் பிக்ஸ் வர்றது பிள்ளைக்கு போய் மாதம் குளிசு எடுக்கணும். முட்டு வருத்தம் இருக்குது. உங்களுக்கும் முட்டு வருத்தம் இருக்குது. இப்போ சாப்பாடு கொடுக்குற ஒரு நிகழ்வு வந்து இன்றைய தினம் வந்து செய்திருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எல்லா மக்களும், இந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து ஒன்றிணைவினம் வந்த நேரம் நாங்கள் அந்த உதவி செய்யக்குள்ள பலரது கருத்துக்களை கேட்டுத்தான் வந்து இது செய்கிறது. இப்போ அவை வந்து சொல்லிவினோம் உண்மையான நிலப்பாட்டை எல்லாட்டையும் ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட விசாரிக்கல. ஒருத்தர் பிள்ளையா சொல்லிவினோம், தவறா சொல்லிவினோம். 2 பிள்ளைகளும் தான் இப்போ உங்களோட இருக்கிறது. ஓ, அக்காட வீட்டை ஒருக்கா காட்டுங்களா? வீடு இடி விழுந்தது. வீடு இடி விழுந்து சிவரெல்லாம் படிச்சிருக்கு. மண்ணை வச்சு அணைச்சு பூசிஞ்ச பாருங்க. வீடெல்லாம் சரியான பிள்ளையா இருக்கு. இடி விழுந்தது. வீடு தகரம் எல்லாம் பிறண்டு வழியா போயிட்டுது. போய் வீடு சிவரெல்லாம் போயிட்டு மண்ணை வச்சு குழைச்சு அடிச்சு பூசி பயம் படுக்கிற இரவிலையும் மழை இடி முழக்கம் பயம். ஓ, அக்காட நிலப்பாடு வந்து சொல்லி குறையில வந்து விட்டுட்டேன். தம்பி அழுகிறான், நாய் வந்து குலைக்குது அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனை அவருக்கு வந்து கொண்டே இருக்குது. அப்படி இருந்தும் அவ்வளோ தடைகளை தாண்டித்தான் இந்த பதிவை வந்து செய்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ அக்காட நிலப்பாடு வந்து அப்படி ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து இருக்கிற. இப்போ நீங்கள் என்ன செய்தாக்கா உங்களோட குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? வேலைகளுக்கு போகிறது. வேலைகளுக்கு போகிறோம். ஓ, வேலைகளுக்கு போகிறது. அப்போ நீங்கள் நீண்ட காலமாக தனக்கு வந்து தன் நிலப்பாட்டை வந்து பாருங்கள். தான் தன்னுடைய கணவர் முதல் கணவரும் வந்து ஒரு மாவீரர். அவர் கடைசியாக எந்த காலப்பகுதியில் வீரச்சா அடைஞ்சவர்? இந்த யுத்த காலத்தில் இறக்கிக்கு போய் மட்டக்களப்பு 5 போராளிகள் 5 போராளிகளோட பொடி பார்க்க கிடைக்கல. ஓ, அவற்ற பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள்? ஒரு மகன் இருக்கு. ஒரு மகளவா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு மகன் மட்டும்தான். ஒரு மகன். அவர் எங்க இருக்கிறார்? அவர் கடையில் வேண்ட ஆக்களோட இருக்கிறார். இப்ப இவரை திருமணம் செய்வதற்கு கொஞ்சம் கோபமா இருக்கு. இவரை திருமணம் அது கதைக்க கூடாது, குளிப்பு இருக்கு, சத்தம் பண்ணக்கூடாது. ஓ, அப்ப அவரோட இவரை திருமணம் செய்ததுல இருந்து மகன் வந்து கதைக்கிறது இல்லை. அவர் வந்து இப்ப எங்க இருக்கிற? மட்டக்களப்பு மட்டக்களப்பு சத்தம் போடக்கூடாது. அவையில தாயிராக்களோட இருக்கிறார். தாயிராக்களோட இருக்கிறார். அப்ப உங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைகள்? இல்ல மொத்தமா 5 பேர். 5 பிள்ளைகள். மற்ற ஒரு ஆளுங்க அவரை தவிர்த்து 4 பேர். இப்ப வேற 2 அங்க 2 4 பேர், அவரோட 5 பேர். அங்க 2 பேர் ஹாஸ்டல்ல 2 பேர் படிக்கணும். ஹாஸ்டல்ல 2 பிள்ளைகள், 2 ட்வின்ஸ் பிள்ளைகள் படிக்கணும். ட்வின்ஸ் பிள்ளைகள் வந்து படிக்கிறோம். மாதம் போய் பார்த்துட்டு இவரை திருமணம் செய்த எவ்வளவு காலம்? இவரை திருமணம் செய்து 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் ஆயிட்டா. அதுக்கு பிறகு அவரும் வந்து ஒரு முன்னாள் போராளியா இருக்கிறார். என்ன முன்னாள் போராளி. அவருக்கு வந்து உடல்ல பல பகுதிகளில் காயம்னு சொல்லி இருப்பேன். எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் இங்கே பாருங்க தம்பின்னு சொல்லி ஷர்ட்டை வந்து கலட்டி காட்டியிருந்தார். உண்மையிலேயே வந்து காயம் ஒரு இயலாத நிலப்பாட்டில் தான் இருக்கிறார். என்ன உதவியாக்கா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ இந்த பதிவு உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பதிவு செய்து போட்டு இந்த பதிவை பார்த்து இதன் ஊடாக உங்களோட நிலப்பாடு, உங்களோட வீடு, நீங்கள் என்ன மாதிரி நிலப்பாட்டில் இருக்கிறீங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்கன்றதை நாங்கள் பதிவு செய்யக்க அதை பார்த்து யாராவது உங்களுக்கு முன் வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னால் இதை பார்த்து தான் வந்து உதவி செய்கிறது. அப்போ என்ன உதவியை நீங்கள் எதிர்பார்க்குற இந்த விஷயத்த நீங்கள் சொன்னால் அதை யாரும் செய்ய முடியும். வீடு கட்டி தரையிலுமெண்டா 4 பிள்ளைகள் இருக்கு, அப்படி எது உதவி செய்யலுமெண்டா செய்திடலாம். அந்த தற்காலி அந்த நிலந்தர விட அத்திவாரத்தோட இருக்குது. அப்படி அந்த வீட்டை கட்டி தரையிலுமே சொன்னா கட்டி தர 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் படிச்சு 14 வயசு வரைக்கும் கஷ்டம் தானே. ஓ, இது வரைக்கும் எல்லா இடமும் கேட்டுட்டு விட்டுட்டோம், பேசாமலுக்கு ஒரு இடமும் உதவியல் கேட்கறது. ஓ, இது வந்து அக்கா இருக்கிற வீடுன்றது வந்து ஒரு கடும் வெக்கையான ஒரு சூழல். இப்ப இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு மழை பெய்து இருக்குது, அதால ஓரளவுக்கு நிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றபடி தண்ணி தண்ணி வீடு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறீங்க. நீங்க எது உங்களுக்கு உண்மையாவே தேவையோ அதை வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆனா எந்த உதவியில் இதுவரைக்கும் யாருக்காவது வீடு கட்டி கொடுத்தேன்னு சொல்லி அந்த ஒரே ஒரு அந்த படியனுக்கு வீடு திருத்தி வேலை செய்து கொடுத்தேன், அந்த இயலாத 13 வயது சிறுவனுக்குன்னு சொல்லி அதுதான் அதை ஒரு வேலை செய்திருக்கிறேன். மற்ற ஆக்களுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம வீடு கட்டுற வேலை செய்யறது இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஒரு வீடே இருக்குன்னு வைப்போமன், உங்களோட கஷ்டம் அப்படியே தீர்ந்துருமா? கஷ்டம் தீர்ந்துருமா? தீராது. அப்ப அந்த வீடு உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டியாச்சு, இப்போ அரசாங்கத்தால் தரப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்குன்னா அது திரும்ப மீள கட்டி கொடுக்கணும். ஏதோ ஒன்று செய்து அதுக்கு ஒரு தீர்வு வரத்தான், இப்படியே விட்டுற முடியாது. அப்போ அந்த அத்திவாரம் போட்டபடி தானே இருக்கு, கொஞ்சம் காசு போட்டபடி இருக்கு. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு மாற்றம் உண்டு கட்டாயம் வரும். அப்போ வேறு வாழ்வாதார உதவி ஒன்று செய்திருந்தாலும் எனக்கு நெடுங்காலமும். ஓ, இப்போ நாங்கள் வந்து எந்த மெயினான பார்வை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு தொழில் இப்போ இதை செய்யுங்க இல்லை இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி திணிக்கவும் மேலாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுமன்ற ஒன்று இருக்குது. உங்களுக்கு என்ன தொழில் செய்ய தெரியுமோ அதில் நான் இந்த தொழில் செய்வேன், இல்லை இது செய்வேன், இது இருந்தால் இந்த வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்ள முடியும், மேம்படுத்த முடியும்ன்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ அதை நீங்கள் கேட்கணும். நீங்கள் வந்து இப்போ என்னட்ட வீடு கிணறு கேட்குறாக்கள், இப்போ உங்களோட பிரச்சனைக்கு நான் எந்த மனதால் ஏற்றுக்கொள்கிறேன்னு என்னென்னா, நீங்கள் இவ்வளோ ஒரு வகையில் இது கேட்க அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதை தீர்த்து தந்தால் எனக்கு நல்லதுன்றது உங்களோட பார்வையில் இருக்கு. ஆனால் நான் அதை தீர்த்து கொடுத்தா அவளுக்கு அது தீர்வாயிருமா இல்லை வேறு கஷ்டம் தீர்ந்துருமான்னு கேட்டால் இல்லை. ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இந்த வெளியிலேருந்து கிடைக்கிற உதவின்றது வந்து அதுவும் மனச்சாட்சியாக கேட்கணும். ஒரு சின்ன ஒரு முதல்ல இருந்து ஒரு சுய தொழில் அதை ஆரம்பித்து நீங்கள் ஏதாவது ஒன்றில் இருந்து வாழ்க்கையில் நீங்கள் மேம்பட்டு வரக்கூடிய மாதிரிக்கு எதை நான் எனக்கு உதவியாக பெற்றுக்கொண்டா, சில பேர் வந்து பெற்றுக்கொள்றது ஏதாவது ஒன்றை கேட்போம், ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து வேறு தருவாங்க, ஏதாவது தந்தால் அதை விற்று போட்டு நம்ம காசு ஆக்கிட்டு காசு தானே அப்படியே அந்த பார்வையில் இருந்தால் அது எங்களை ஏமாத்துற வேலையில் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்றது. இப்போ நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோ பதிவில் வந்து கழிச்சிருக்கிறீங்க, இப்படி ஒரு உதவி என்று கேட்குறீங்க, கேட்கக்குள்ள அது வந்து பிரயோசனமானதாகவும் உண்மையாகவே நீங்கள் செய்யக்கூடியதாகவும் வந்து கேட்க இந்த பார்க்குறாக்களுக்கும் வந்து அது விளங்கும். இவா இதை வச்சு கொண்டு செய்வாவா, இதில் இருந்து உண்மையாக சாத்தியமான்றது. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றதான் விஷயம். அப்போ இதில் நீங்கள் இப்போ வீடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையிலேயே என்ன நான் வந்து வீடு செய்து கொடுக்குறேன் இல்லை, இந்த இதில் அதை ஒரு கொள்கையிலேயே நான் வச்சிருக்கிறேன்.
கிணறு கூட ஒரு தோட்டம் செய்து பிழைச்சி கொள்ளுவினம்ன்றக்காக கிணறை வந்து செய்து கொடுக்குறது. வீடு செய்கிற வேலைக்கு நான் போகிறேன், வீடு செய்து கொடுக்குற உறவுகள் இருக்கணும். அப்படி இல்லை இந்த வீடியோ பார்த்து நான் செய்து கொடுக்க போகிறேன் யாரும் முன்னுக்கு வந்தால் கட்டாயமாக நான் பெற்று தருவேன். ஆனால் நான் அதை செய்து தரலாம் யாருக்கும் சொல்கிறது இல்லை. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு உங்களோட வாழ்க்கையை இப்போ கணவரால் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போ நீங்கள் தான் போய் ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து வேலை செய்து அந்த சம்பளத்தை கொண்டு வரீங்க, இது சரிங்க. அப்போ 800 ரூபா 1000 ரூபாண்டேக்குள்ள நீங்கள் உங்களோட ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளையும் போய் பார்க்கணும். அதனை இந்த வீட்டு செலவு இதுகள் எல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலப்பாடு இருக்கும். அப்போ அந்த வேலை செய்கிறத விட உங்களோட வாழ்க்கை தரத்தை மேலே உயர்த்தக்கூடிய மாதிரிக்கு ஒரு வாழ்வாதாரம் செய்யக்கூடிய மாதிரி ரங்கன் குடியிருப்புல ஏற்கனவே ஒரு மாடு ஒன்று வழங்கி இருக்கிறேன், பசு மாடு ஒன்று வழங்கி இருக்கிறேன். இங்கே முதலே வந்து சொல்லி இருப்பேன் எல்லாருக்கும் பால் கொள்வனவு வந்து நடக்குது. ஏன்னா இங்க வந்து விடியல பால் எடுத்து கொண்டு போயினோம். அப்போ அந்த பால் எடுக்கிற நிறுவனத்துக்கு வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து பாலை கொண்டே கொடுக்குறது. இங்கே ஜானையெல்லாம் வரக்கூடிய இடம் தான் இந்த ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடியது. இந்த பால் எடுத்து கொடுக்குறதுல என்னென்னா அந்த பால் கொடுக்குற நிறுவனம் வந்து ஒரு லோன் மாதிரி கொடுக்குது. தொடர்ச்சியாக பால் கொடுக்க வலிக்கிட்டோம்னா அவையில மேம்படுத்துகிற மாதிரி லோன் கொடுக்கும். அப்போ கூடுதலாக எல்லாருமே தங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து என்ன கேட்டு மற்ற இன்னொரு அக்கா கேட்டிருக்கிறா, இப்படியே ஒரு சில உறவுகள் எங்களுக்கு ஒரு நல்ல பால் மாடு வழங்குங்கன்னு சொல்லி கேட்பினோம். அது உண்மையாலேயே எனக்கு வந்து நீங்கள் கூலி வேலை செய்யக்கூடிய தகமையில் இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் வேலை செய்து உங்களோட இதை வந்து பார்த்து கொண்டு போகிறீங்க. அதோடு சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு கூட பால் கறக்கக்கூடிய ஒரு பால் மாடு இருக்குமா இருந்தால் முன்னேற்றத்துக்கு ஒரு வருமானம் இருக்கும். அப்போ அது ஒரு பிரியோசனமானதாகவும் இருக்கும். கண்டு போட பெருகி கொண்டே போகும். அப்போ உங்களோட ஒரு காலத்தில் நீங்கள் அதையே முழுமையாக நம்பி அதை விட இந்த பிரதேசம் மாடு மேய்க்கிறதுக்கு வசதி இருக்கா இது இருக்காங்க, அதுக்குரிய வசதிகளோடு இருக்கிற ஒரு ஊர் ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய அது வந்து உங்களோட நியாயமான கோரிக்கையாக வந்து பார்க்குறேன். அப்போ அக்காட பிரச்சனையில் வந்து பார்த்தா இதான் பிரச்சனை. உண்மையிலேயே வந்து அவள் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறா. என்னட்ட எத்தனையோ தடவை கேட்டவா உதவின்னு. அப்போ நானும் பர்றேன்னு சொல்லி இன்றைக்கு தான் அவள் வந்து பார்த்து உதவி செய்யக்கூடிய மாதிரிக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடச்சிருக்கு. அப்படி நிறைய உறவுகள் இருக்கிறான், கட்டமாக ஒவ்வொரு உதவிகள் வந்து செய்கிறது. அப்போ தேவையுடைய கிராமமாக வந்து இந்த கிராமத்தை பார்த்து தேவையுடைய ஆக்களுக்கு வந்து செய்யணும். அதில் ஒரு சில கிராமங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அதோட ரங்கம் குடியிருப்புக்கு நீங்கள் வந்தது பெரிய ஒரு உதவி உண்டு. என்னென்னா சரியான மக்களுக்கு நல்ல உதவி செய்து நல்ல ஒரு பாராட்டாக்களுக்கு பிள்ளைகளுக்கு டியூஷன் தூரத்தில் போகிறது கிட்ட படிக்கக்குள்ள எல்லாத்துக்குமே கிட்ட நல்ல வசதியாக இருக்குது. பெரிய முன்னேற்றத்துக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மையிலேயே இப்போ ரங்கன் குடியிருப்புல வந்து அந்த ஜெயநிதன் விதுனன் சொல்லக்கூடிய 2 உறவுகள் லண்டன்ல இருந்து அவங்க வந்து அந்த படிப்பை தான் முக்கியமாக இது செய்தது. அதில் அப்போ அவங்க ஒரு பெரிய ஒரு செலவை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றது கல்வி உண்மையிலேயே கிடைக்காத இடத்துக்கு போகணும். அப்போ எனக்கு வந்து பார்த்த அளவில் ரங்கன் குடியிருப்புக்கு ஒரு பிரியோசனமானது. பிள்ளைகள் எல்லாம் கல்வியில் பின்தங்கித்தான் இருக்கணும். அப்போ அவையே முன்னேறி வரணும். அதுதான் எங்களோட ஒரு பெரிய வெற்றி. அப்போ அவையில் முன்னேற்றம் காணணும். அதை பேரண்ட்ஸும் அந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்களும் கட்டாயம் சொல்லணும். அவையில் உண்மையாகவே அதில் ஒரு மாற்றம் நிகழைக்குள்ளே சொல்லிவினோம். அப்போ அந்த ஒரு இதுக்காகத்தான் அந்த கல்வி நிலையத்தையும் கொண்டு வந்தது. அதே மாதிரி தேநீர் பாலும் மாவும் வந்து வழங்க சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்னுடைய கல்வி நிலையத்தில் இளையநிலா கல்வி நிலையம் அந்த கல்வி நிலையத்தில் வழங்குறது மாவும் ஒரு பிளேண்டின் தான் வழங்குறது. ஆனால் அவர் வந்து பசுப்பால் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் இப்போ முடிஞ்சு கொண்டிருக்குது. 600 ரூபாய்க்கிட்ட அதுக்கான செலவு வந்து போகுது பாலுக்கு மட்டுமே. அதே மாதிரி போசாக்குமா அப்படி ஒரு திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கு இந்த ரங்கன் குடியிருப்பில். அதே மாதிரி வேறு இன்னும் ஒரு இடத்துக்கும் வர இருக்குது இந்த கல்வி நிலையம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, நன்மையாக இருக்குது. நன்மையாக இருக்குது. உங்களோட பிள்ளைகளும் படிக்கணுமா? பிள்ளைகள் படிக்கணும். இந்த பிள்ளை நடந்து போறது சைக்கிள் இல்லை, கன தூரம் டியூஷன் போயிடலான்னு வீட்டில் இருக்கிற இதுல கிட்ட வந்தபடியா பின்னுக்கு பக்கத்துல டக்குன்னு போகலாம். அப்போ அக்காட நிலப்பாட்டை வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன உதவியை அக்கா அந்த வீடியோ பார்க்குறாங்கள்ட்ட என்ன உதவியை நீங்கள் கேட்குறீங்க? எங்களுக்கு ஒரு பால் மாடு உதவி செய்தால் நல்லதாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்வாதாரமாக இருக்கும். அக்காவுக்கு வந்து உண்மையிலேயே நான் அதை தான் சொல்லுவேன். பால் மாடு உண்டு யாராவது உறவுகள் உங்களால் வழங்க முடிஞ்சதுன்னு சொன்னால் பால் மாடு உண்டு வேண்டி வழங்குங்க. உண்மையாகவே இனி இல்லைன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவா. அதே மாதிரி அந்த இடத்துலையும் விசாரிக்கல. இப்போ நான் வந்து முதல் மாதிரி டக்கண்டுறாங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் கடுமையான விசாரணை வந்து என்ன இடங்களில் வந்து எங்களுக்கு பிசகுகள் நடந்ததால் அதை வந்து கொஞ்சம் பார்க்குறது விசாரித்து உண்மையிலே நானும் வந்து நம்ம இதை தொடர்ச்சியாக செய்ய போகிறதில்லை. ஆனால் செய்கிற காலத்தில் செய்த ஆக்கள் பயனடைஞ்சாக்களாக இருக்கணும். எனக்கு வந்து நான் பல விமர்சனங்கள் வெளியே இருந்தாலும் நான் யோசிக்கிறது என்கிட்ட உதவி போடுற மக்களுக்கும் உதவியை எனக்கு வழங்கின மக்களுக்கும் நான் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறோம். நாங்கள் சரியாக செயல்பட்டுருக்கிறோம். வெளியே இருந்து கதைக்கிறார்கள்ட்ட கதைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லைன்றதால தான் அதை வந்து செய்கிறது. அதுவும் அவை பின்தங்கி வராமல் பயனடைஞ்சு வந்தால் நாளைக்கு அது எங்களோட ஒரு பெரிய வெற்றி. அவை பின்தங்கி போனால் இன்னும் ஒரு ஆள்கிட்ட போய் உதவி கேட்டுக்கொண்டு நிற்பினும். இப்போ
அப்படி இருக்கக்கூடாது. இப்போ அதுக்காகத்தான் நானும் வந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ அக்கா ஒரு வீட்டை கட்டி இப்போ இதை உங்களோட கஷ்டம் உங்களோட நிலப்பாட்டை தெரிஞ்சு யாராவது ஒரு வசதி படைத்தவர் வந்து அந்த வீட்டை கட்டி கொடுப்பேன், நான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்தால் அது சந்தோஷம். நான் அதை தடுக்கவும் மாட்டேன். ஆனால் நான் முக்கியத்துவம் கொடுக்குற விஷயம் என்னென்னு கேட்டால் அவையிற காலில் நிற்கக்கூடிய மாதிரி. அப்போ இதண்டா உங்களுக்கு ஒரு மாடு 2 மாடுன்னு சொல்லி நீங்கள் மாட்டோட மினக்கட்டால் நீங்களே உங்களை பார்த்துக்கொள்வீங்க. எந்த காலத்துலையும் யார்கிட்டையும் எங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். நான் ஒரு தடவை வருவோம், பதிவு போடுவோம், அதை உதவி பெற்று அதோட இந்த இது போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படணும். அப்போ சரியாக கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அக்காவுக்கு வந்து யாராவது உறவுகளை வாட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து ஏதாவது உதவி ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அவாவுக்கு வாழ்வாதாரமாக ஒரு மாட்டை வந்து வழங்குங்க. இப்போ ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி செய்கிறேன்னா என்ன மாதிரி உதவி செய்தால் அது உங்களுக்கு பிரியோசனமானதாக இருக்கும் அக்கா? இப்போ ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி உதவி இருந்தால் ஒரு முதல்ல ஒரு பதிவு செய்யக்குள்ள ஒரு உதவி ஒன்று செய்ய வந்துடுன்னு தானே. அப்போ அந்த உதவின்னா என்ன உதவி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பண உதவி இருந்தால் வீட்டை மேலே இது கலட்டோணும், தகரம் கலட்டி போட்டு வேறு தகரம் மாற்றி விடணும். ஓ, உண்மையிலேயே இந்த வீடு பிரச்சனையானது மழை பெய்தா சீமேந்த ஒரு வைக்கிற இதெல்லாம் ஒரே கிடாங்கு வீட்டுக்குள்ள உள்ளுக்க எல்லாம் ஒரே கிடங்கா இந்த வேலையெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பிள்ளைகள் படுக்க கொள்ள இருக்க கஷ்டமா இருக்குது. எல்லா இடமும் கிடங்கா கிடக்குது. அந்த தகரத்தை சரி இது வந்து எவ்வளவு காலம் இதெல்லாம் போட்டு கனகாலம் போட்டு இடி விழுந்து அப்படி பழுதாவே திரும்பி மாத்தினா திரும்பி பழுதாவே தகரம் புல்லாவே ஒட்டியாத்தான் இருக்கு. மழை வரந்த ஒரு சைட் இந்த இடம் புல்லா மட்டும்தான் நித்திர கொள்ளலாம் பிள்ளைகள், மற்றபடி ஒலிம்பி தான் இருக்கிறேன். நாங்க விளத்துக்குள்ள மட்டும்தான் பிள்ளைகள் படுக்கும். ஓ, அப்படி ஒரு கஷ்டமான எல்லா பாட்டில் தான் இருக்கிறேன். அதில் நான் என்னத்தை வந்து அவட கஷ்டத்தை வந்து சொல்கிறேன்னு சொன்னால் இந்த தகர வீட்டில் இருந்து பார்த்தா தான் பழங்கும். உண்மையிலேயே இருக்கலாம். அது ஒரு போரணை தான். ஒரு பான் வைக்கிற போரணைக்குள்ளே இறங்கி இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி தான் மதியத்தில் வந்து இருக்கும். மரம் வழியே தான் இருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறேன் பாலமரத்தில் செருக்கி விட்டு கிடக்குறேன். அந்த பாலமரத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறா. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்திவாரம் போட்டபடி அப்படியே வந்து இருக்குது. கோழி வளர்ப்பும் செய்கிறீங்களாக்கா? கோழி வளர்ப்பு. ஓ, கோழி வளர்ப்பு பைத்தங்கண்டு வச்சிருக்கிறீங்களாக்குமா? என்ன கொஞ்சம் கொஞ்சம் பைத்தங்கண்டு வச்சிருக்கேன். கத்திரி வச்சு வந்து மாடு அடிச்சுட்டு போட மொட்டையா இருக்கு. கவலையா கிடக்குது. மாடு தடி போட்டு விட தடி அந்த மாடு கொம்பால கலட்டி இடிச்சு கலட்டி சாப்பிட்டது. கேட்டாலதான் வந்திருக்கா? கேட்டால வந்தது. மரவள்ளியங்கால் எல்லாம் நிக்குது. தோட்டங்க செய்ய நல்லா மாட்டுட அரியனவும் இருக்கு. என்ன தடி போடபடியா கேட்டடி தகரத்தை துண்டு கிடக்கு. கேட்டு அடிப்போம் அப்படியே கிடக்கு. ஓ, அப்போ இப்போ அக்கா வந்து மாடு தான் தனக்கு வாழ்வாதாரமாக வந்து கேட்டிருக்கிறா. உண்மையிலேயே இந்த இடத்துக்கு சரியானது இவைகளுக்கு சரியாக போகக்கூடியது வந்து மாடு தான் அப்படின்றத வந்து நான் உறுதியாக வந்து தெரிவிப்பேன். மாடுன்றது வந்து சிறந்த வாழ்வாதாரமாக இருக்கும். அதுவும் நாட்டுக்கும் வந்து ஒரு பிரயோசனமானது. மக்களோட வாழ்க்கை மேம்பட்டு கொண்டு போகும். மரவள்ளி வச்சிருக்கிறீங்க. ஓ, மரவள்ளி வச்சிருக்கிறா. இந்த வேலை திட்டமெல்லாம் செய்திருக்கிறா. அதே மாதிரி கூரை மேல் பகுதியும் காட்டினீங்களா? சரி அக்கா, இப்போ ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவின்னு உங்களுக்கு வழங்குறேன். அதை தொடர்ந்து யாராவது இந்த வீடியோவை கொண்டே போட்டு யூடியூப் ஃபேஸ்புக் சைட்டில் போட்டு யாராவது முன் வந்து உதவி செய்தால் அந்த உதவியை நான் பெற்றுத்தாரேன். +47 என்று ஆரம்பிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு டென்மார்க்ன்னு தான் நினைக்கிறேன். டென்மார்க் சைட்டாக தான் இருக்கணும். குபேந்திரன் ஜனான்னு சொல்லக்கூடிய அண்ணா, குபேந்திரன் ஜனான்னு சொல்லக்கூடிய அண்ணா வந்து இங்கே நேரடியாகவே வந்திருந்தார். அந்த ஒரு உதவியை வந்து ஆரம்பத்தில் வந்து வழங்கியிருந்தார். அதே மாதிரி குபேந்திரன் சொல்லி தன்னுடைய நண்பர் அவர் இணைந்து தான் இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தார்கள். +47 அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நாடுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டென்மார்க்குன்ற இப்போ அவள்கிட்ட கேட்போம்னா கொஞ்சம் கவரேஜ் இல்லாத இடம் இந்த இடம் வந்து. அப்போ அதால் ஒன்றும் செய்து போய் பார்த்து கொள்ள இல்லாமல் இருக்குது, தொடர்பு கொள்ள இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த குபேந்திரன் என்று சொல்லக்கூடியவரும் ஜனா என்று சொல்லக்கூடியவரும் இணைந்து ஒரு தொகை பணத்தை வந்து அனுப்பியிருந்துச்சுன்னா ஏற்கனவே முதல் ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தான். அப்போ அக்காட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து அவள் அந்த வீட்டு வேலையையும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய மாதிரிக்கான வேலையை ஒருக்கா செய்து சரியா நீங்கள் செய்து எடுங்க. உங்களோட வீடு இப்போ வெக்க கடுமையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அதுக்கு கொஞ்சம் உயர்த்தி தடியெல்லாம் மாற்றி கீத்தி ஏதாவது போட்டு செய்யணும்னு சொன்னால் செய்து ஒழுக்கு இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதிரிக்கு பாருங்கள். இந்த பதிவை வந்து போடுறேன். பதிவை போட்டு அதனூடாக யாரும் முன் வந்து உங்களுக்கு மாடு பெற்றுக் கொடுங்க இல்லை இதை பெற்றுக் கொடுங்கன்னு உதவி செய்தால் தான் அந்த உதவி. இப்போ அது வராட்டி என்னட்ட கோவிக்கக்கூடாது. என்ன தம்பி வந்த பதிவு செய்த தர்றேன்னு சொன்னேன் எங்களுக்கு ஒன்றும் தரையிலையே அப்படி கதைக்கிறாக்களும் இருக்கிறோம். அப்போ அப்படி கதைக்கக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை சொல்லிக்கல நாங்கள் இந்த பதிவு செய்து போட்டு யாராவது முன் வந்து உங்களோட நிலப்பாட்டை பார்த்து முன் வந்து உதவி செய்தால் அந்த உதவியை பெற்றுத்தருவோம். அவ்வளோதான் இதில் உண்மையான விடயம்.
குபேந்திரன் ஜனா என்று சொல்லக்கூடிய 2 உறவுகளும் இணைந்து அனுப்பிய பணத்திலிருந்து அக்காவுக்கு வந்து ஒரு 75,000 ரூபா உதவியை வந்து வழங்கலாம். ஓ 75,000 ரூபா பணத்தை குபேந்திரன் மற்றும் ஜனா என்று சொல்லக்கூடிய இருவரும் வந்து இணைந்து வழங்கியிருந்தார்கள் டென்மார்க்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து. அவர்களுடைய அந்த உதவியை டென்மார்க்கா இல்லை நோர்வேன்றது எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 47 என்ற நம்பர் இந்த நாடுன்னு சொல்லி அங்கே இருந்து வழங்கப்பட்ட உதவியைத்தான் வழங்குறேன். இப்போ தந்தவர் நீண்ட காலம், அப்போ அதுலேருந்து ஒரு உதவி வழங்கிட்டு மிச்ச பணம் வழங்காமல் இருந்தது. அப்போ அது இன்றைய தினம் வந்து வழங்கியிருக்கிறேன். பாருங்கக்கா இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். $75,000 சரியா இருக்கு. ரைட், $75,000 ரூபா பணத்தை வந்து கொடுத்துருக்குது. இதை வச்சு என்ன செய்ய போறீங்க? நீங்கள் வீட்டை ஒழுகுது இது செய்தது இல்லாமல் சீமேந்தையும் வேண்டி போட்டு இருக்கிற இடத்த ஒரு கொஞ்சம் பக்கம் இல்லாமல் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் உயர்த்தி ஏதாவது ஒன்று செய்து இந்த காசுக்குள்ளே நீங்கள் திறமை இருந்தால் பண்ணலாம். தடியல் ஈஸியாக எடுக்கக்கூடிய இடம் இந்த இடம். கொஞ்சம் தடியை எடுத்து ஏதாவது ஒன்று செய்து நீங்கள் அதை கரிசனையாக செய்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தான் கருத்தில் எடுத்து இந்த வேலையை தந்திருக்கிறேன். அடுத்தது நான் வரைக்குள்ளே திரும்ப உங்களுக்கு ஒரு மாடு ஒன்று வழங்குங்கன்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நான் வரைக்குள்ளே கேட்பேன் என்ன கதை செய்தீங்கன்னா அதை சரியாக செய்யணும். இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கோ இல்லை நீங்கள் அன்றாடம் எப்படி உங்களோட வாழ்க்கை பயணத்தை கொண்டு போனீங்களோ அதை கொண்டு போய்க்கொண்டு இதை மேலதிகமாக ஏதாவது மேம்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு பிரியோசனமான முறையில் காசு பார்த்துருக்க இன்றைக்கு ஒரு நாள்லையும் செலவழிக்கிறேன், இதை அவ்வளோத்தையும் செலவழிச்சிட்டு போகலாம். அப்போ அதை சரியான முறையில் என்னத்துக்கு பயன்படுத்த போகிறீங்கன்றதை நீங்கள் பயன்படுத்தினதுக்கு பிறகு தான் பார்க்க போகிறேன். இந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நன்றி சொல்கிறவங்களோட பாராட்டுக்கள். 4 பிள்ளைகளுக்கு உதவி செய்ததுக்கு நன்றியை மனமார்ந்த நன்றிகளை வந்து நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை குபேந்திரன் மற்றும் ஜனா என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனக்கு மைக்கை தந்தீங்கன்னா நான் போயிடுவேன்.